முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடலூரில் புதுச்சேரியைச் சேர்ந்த கொள்ளையன் மொட்டை விஜய் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. லாரி ஓட்டுநர்களை அரிவாளால் வெட்டி வழிப்பறியில் ஈடுபட்டதால் காவல்துறை நடவடிக்கை. காவலர்களை அரிவாளால் வெட்டியதால் தற்காப்புக்காக ரவுடி மொட்டை விஜய் மீது துப்பாக்கிச் சூடு. கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் விளக்கம். கடலூர் அருகே லாரி ஓட்டுநர்களிடம் வழிப்பறி செய்துவிட்டு தப்பிய கொள்ளை கும்பல் துரத்திய போலீஸ். பரபரப்பான சேசிங் காட்சி வெளியானது. கடலூர் வழிப்பறி வழக்கில் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட விஜயின் கூட்டாளிகள் கைது. புதுச்சேரியைச் சேர்ந்த 3 பேர் மற்றும் விழுப்புரத்தைச் சேர்ந்த சிறுவனை பிடித்தது போலீஸ். கச்சத்தீவை திரும்பப் பெற வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றும். இலங்கை செல்லும் பிரதமர் மீனவர்கள் விடுவிப்பு குறித்து பேச முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவரது படகுகளையும் நல்ல அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக அரசு நாடகம் ஆடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மத்திய அரசில் அங்கம் வகித்த போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை? ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை? அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலே நான் கேள்வி எழுப்பினேன். அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்குது. மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாடு கோலாகல தொடக்கம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்ட அகில இந்திய தலைவர்கள் பங்கேற்பு. வலதுசாரி அரசியலுக்கு மாற்றாக இடதுசாரி அரசியலை மக்களிடம் கொண்டு செல்வதே மாநாட்டின் நோக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி. ஏனால் வலதுசாரி அரசியல் தொடர்ந்து மேலோங்கி இருக்கக்கூடிய நிலையில் இடதுசாரி ஜனநாயக மதச்சார்பற்ற சக்திகளுடைய ஒற்றுமையை உருவாக்குவதன் மூலமாகத்தான் அதை எதிர்த்து முறியடிக்க முடியும் என்கிற உறுதியான முடிவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இடதுசாரிகள் காங்கிரஸ் உள்ளிட்ட மதச்சார்பற்ற கட்சிகளுடைய பரந்த ஒற்றுமையை உருவாக்குவதற்கு நாங்கள் திட்டமிட இருக்கிறோம். மதுரை, விருதுநகர், திருப்பூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே தீமிதி திருவிழாவில் 6 மாத குழந்தையுடன் விழுந்த பக்தர். கோயில் ஊழியர்கள் உடனடியாக காப்பாற்றியதால் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். ஓசூர் அருகே 453 ஆண்டுகள் பழமையான கோட்டை மாரியம்மன் கோயில் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஒரே கிராமத்தில் 15 பள்ளி குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை நோய். சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி. வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல். இஸ்லாமியர்களின் நம்பிக்கையை பாதிக்காது என அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதி. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். முஸ்லிம் அல்லாதவர்களை வக்ஃப் வாரியங்களில் சேர்ப்பது பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்ப்பு.
ஒடிசாவின் நந்தித்திலிருந்து சமல்பூர் சென்ற விரைவு ரயிலின் கடைசி பெட்டி ஆந்திரா அருகே விஜயநகரத்தில் தடம் புரண்டு விபத்து. 50 நிமிட தாமதத்திற்கு பிறகு மற்ற பெட்டிகளுடன் ரயில் புறப்பட்டு சென்ற நிலையில் அவதிக்குள்ளான பயணிகள். யுக்ரைனில் அணையை கிளைட் வெடிகுண்டு வீசி தகர்த்த ரஷ்ய விமானப்படை. யுக்ரைன் ராணுவம் பயன்படுத்தி வந்த நிலையில் 3 டன் குண்டு வீசி அழித்தது ரஷ்யா. IPL 18வது சீசனில் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யுமா பெங்களூரு? சொந்த மண்ணில் குஜராத் டைட்டன்ஸுடன் இன்று பல பரீட்சை. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆந்திரா அருகே விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விஜயநகரம் அருகே விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒடிசாவின் நந்தி முதல் சமல்பூர் சென்ற ரயிலின் கடைசி பெட்டி தடம் புரண்டிருக்கிறது. கடைசி பெட்டி தடம் புரண்டதில் பயணிகள் யாருக்கும் காயம் இல்லாத நிலையில் கடைசி பெட்டியை தவிர்த்து மற்ற பெட்டிகளுடன் 50 நிமிட தாமதத்திற்கு பின்னர் ரயில் புறப்பட்டு சென்றிருக்கிறது. கடலூரில் லாரி ஓட்டுநர்களிடம் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த புதுச்சேரியைச் சேர்ந்த ரவுடி விஜயை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் லாரி ஓட்டுநர்களை அரிவாளால் வெட்டி வழிப்பறி செய்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக புதுச்சேரியைச் சேர்ந்த ரவுடி மொட்டை விஜயை போலீசார் தேடி வந்தனர். கடலூர் அடுத்த எம்புதூர் பகுதியில் விஜய் பதுங்கி இருப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து போலீசார் அவரை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது விஜய் 2 போலீசாரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து விஜயை என்கவுண்டர் செய்து போலீசார் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரவுடி விஜய் தாக்கியதில் படுகாயமடைந்த காவலர்கள் கோபி மற்றும் கணபதி கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுட்டுக் கொல்லப்பட்ட மொட்டை விஜயின் உடல் கடலூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த விஜய் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காவலர்களை நேரில் சந்தித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த SP ஜெயக்குமார் போலீசார் என்கவுண்டரில் காயமடைந்த ரவுடி மொட்டை விஜய் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட போது உயிரிழந்ததாக கூறினார். ஆய்வாளர் அவர்கள் தன்னை காத்துக் கொள்வதற்கும் காவலர்களை காப்பதற்காகவும் ஒரு ஃபயர் பண்ணியிருக்காரு. அது 3 ரவுண்ட்ல உடனடியாக அவங்க ஜீப்லேயே அவனை காப்பாற்றும் பொருட்டு GH கொண்டு வந்திருக்காங்க. வரும் வழியில் இறந்து விடுகிறார். இப்ப இந்த கணபதி மற்றும் கோபி ஆகியோர்களுக்கு கொஞ்சம் படுகாயம் அடைந்து அந்த சிகிச்சையை பெற்று வருகிறார்கள். இந்த விஜய் என்ற மொட்டை விஜய் திலேஸ்பேட்டை அப்படின்ற பாண்டிச்சேரியை சார்ந்தவர். இவர் மேல 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உண்டு. என்னென்ன வழக்குகள்லாம் வழிப்பறி, கூட்டுக்கொள்ளை, கொலை முயற்சி மற்றும் கொடூர ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடும் குற்றவாளி. கடலூர் மாவட்டத்தில் 3 வழக்குகள் உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் 5 வழக்குகள், பாண்டிச்சேரியில் 22 வழக்குகள் உள்ளது இவர் மேல. இதுவரைக்கும் எங்க வரைக்கும் தெரிந்தது இடுப்புல 1, நெஞ்சில 1, நெஞ்சில 2 புல்லட் பட்டிருக்கும். இதனிடையே வழிப்பறியில் ஈடுபட்ட புதுச்சேரி ரவுடி மொட்டை விஜய் போலீசார் துரத்திச் செல்லும் வீடியோ காட்சி வெளியாகி உள்ளது. கடந்த 26ஆம் தேதி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வழிப்பறியில் ஈடுபட்ட மொட்டை விஜயை கைது செய்ய போலீசார் முயன்ற போது அவர் வேப்பூர் பகுதியில் தனது கூட்டாளிகளுடன் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றார். இதனை போலீசார் வீடியோவாக பதிவு செய்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ளது. இதனிடையே சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி மொட்டை விஜயுடன் சேர்ந்து விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் வழிப்பறியில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரத்தைச் சேர்ந்த 17 வயதான சிறுவன், புதுச்சேரியைச் சேர்ந்த ரேவந்த், ஆகாஷ், அன்பரசன் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. தனி தீர்மானம் தொடர்பாக அவையில் நடந்த காரசார விவாதங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதைப் போல தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனை காலம் காலமாக தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை மீட்க மத்திய அரசை வலியுறுத்தியும் சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தனி தீர்மானத்தை முன்மொழிந்து அவையில் பேசிய அவர், மீனவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதை கனத்த இதயத்தோடு மாமன்றத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருப்பதாகவும், எத்தனை அரசியல் நிலைமைகள் மாறினாலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படுவது மட்டும் இன்னும் மாறாமல் இருப்பது வேதனை தருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என்பதை மத்திய அரசு அடிக்கடி மறந்து விடுவதாக குற்றம் சாட்டிய முதல்வர், கச்சத்தீவு ஒப்பந்தத்திற்கு அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்ததாக குறிப்பிட்டார். கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அந்த தீவை கொடுத்து ஒப்பந்தம் போட்ட போதே முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இதைத் தொடர்ந்து தீர்மானத்தை ஆதரித்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, 16 ஆண்டுகள் மத்திய அரசுடன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக மீனவர் பிரச்சனையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என கேட்டதால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. எங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள். 10 வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க. இல்ல 10 வருஷம் இருந்திருக்கிறீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? பிரதமர் நிறைய சந்திக்கிற போது இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா, இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்து இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்குது. இந்த தீர்மானத்தின் மூலமாக ஏதோ மீனவர்களுக்கு நன்மை செய்வது போல இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அவையிலே வைத்து விவாதித்திருக்கின்றார்கள். இதனிடையே கச்சத்தீவு தீர்மானம் நாடகம் என விமர்சித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவை மீட்போம் என்று திமுக கபட நாடகம் ஆடுவதாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தீர்மானத்தை ஆதரித்து பேசிய பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன், மீனவர் நலனில் பிரதமர் மோடிக்கு வேறுபாடு கிடையாது என்றும் பிரதமரால் வரலாற்று தவறை சரி செய்ய இயலும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் என்பது போல சில வரலாற்று உண்மைகளை விட்டுவிட்டு பேசுவதாக அவையில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது சரிதான் என செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். 282 ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு வானம் பார்த்த பூமியை ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டு அன்னை இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் ஏக்கரை பெற்றெடுத்திருக்கிறார். ஒரு அக்ரிமெண்ட் பார்க்க கூடாது, 2 அக்ரிமெண்ட். இப்பவும் சரிதான். இல்ல நாங்க எப்பவுமே அதை வித்ரா பண்ணலாம். அப்பவும் சரிதான், இப்பவும் சரிதான். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தீர்மானத்திற்கு ஆதரவளித்த உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.